ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருந்துக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. ஏன்னா என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. எப்போவுமே அவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டமாகவே இருக்குது. எனக்கு எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி பிரச்சனையாக இருந்தால் நான் என்ன தான் பண்ணுவேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தில் ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க. அவங்க அழுகுறல் கேட்காம தான் கடவுளே நேரில் வந்தாங்க போல். வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உள் உணர்வு ஒன்று அவங்களுக்கு சொல்லுது. நீ நினைக்கிற எல்லாமே நடக்க தான் போகுது, எல்லாமே நீ நல்லதாக தான் நினைக்கிற, நல்லதே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுணர்வு அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. அது மூலிமா அவங்களுக்கு ஒரு தைரியமும் பிறந்திருக்கு. இதுவே போதும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டாக்டர் வராங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் நர்ஸ் சுற்றினே இருக்காங்க. ரொம்ப சீரியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் கிடக்குறாங்க நம்ம மல்லி. ஆனால் அங்கே நடந்ததே வேறு. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மல்லிகிட்ட டாக்டர் பேசுகிறாங்க. நீங்கள் பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை, உங்கள் பெரியம்மா நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பதிலை கொடுத்துட்டு போகிறாங்க. அது மூலிமா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் நம்மளுடைய விஜய்ன்றப்பாரு மல்லி. அதுக்கப்புறம் என்ன, இவங்களுக்கு வேறு என்ன வேணும், இப்போ விஜயை காப்பாற்றணும், அது எப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்கு மண்டையே குழம்பிடும் போல் அந்த அளவுக்கு யோசனை மேலே யோசனையாக இருக்குது. அதுக்குள்ளே இந்த ராஜேஸ்வரி ஒரு ட்ராமா பண்ணால் போலீஸ்க்கு பணத்தை கொடுத்தது, அதுவும் இல்லாமல் பயங்கரமாக வேலையெல்லாம் செஞ்சது, அதுக்கப்புறம் விஜயை கன்ஃபியூஸ் பண்ணுறதுன்னு பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்பவே நல்லவ மாதிரி நடிச்சுன்னுக்கிறான். ஆனால் இவன் நல்லவன் நினச்சிட்டு இருக்காங்க பற்றி அவங்கள அடிக்கணுங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் அவளை எல்லாருமே நல்லவன் தான் சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவன் நல்லா சரி இவன் எப்படியாச்சும் இருந்துட்டு போகிறான், நமக்கு என்ன போனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போனாலும் அவள் எங்கே சும்மா இருக்க விடுறான். ஏதாச்சும் ஒரு கிறுக்கு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கா இந்த ராஜேஸ்வரி. அதனால் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கெட்டு தான் போதே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இது அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவங்க பெரியம்மா கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் மறுபடியும் சொல்கிறாங்க. நீ எதுக்கும் கவலையே படாத, நான் நல்லா ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த ராஜேஸ்வரியை ஒரு வழி பண்ணிடலாம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது பெரியம்மா, இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நானும் முழிக்கிறேன், என் பிள்ளையும் முழிக்குது, என் புருஷனும் முழிக்கிறாரு. எங்கள் 3 பேருக்கு எப்போ தான் விடிவு காலம் வரப்போதோ தெரியல. எப்போவுமே அந்த ராஜேஸ்வரி கிட்ட நாங்கள் கையை கட்டி நிற்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க போல். அதுதான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்காது. ஏன்னா என் புருஷனுக்கு திறமை இருக்குது, அவர் எங்கே பணம் பொழைச்சிக்குவார், இவங்களுடைய கம்பெனியை வச்சு தான் அவங்க பொழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் அதுக்காக அவங்கக்கிட்ட எப்போவுமே கையேந்திக்கே இருப்பவங்க அவங்க நினச்சாங்கன்னா அதுதான் பெரிய தப்பு. அது என்றைக்குமே நடக்கவே நடக்காது. அவங்க நினச்சிட்டு இருந்தால் பகல் கனவு கண்டு போட்டோம், அதை பற்றி நான் கவலையே படல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமான வீரவசனம்லாம் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய டாக்டர் வராங்க. நீங்கள் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காதீங்க, அவங்க பேஷண்ட்ன்றதுனால கொஞ்சம் அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னு. நீங்கள் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ண போகிறீங்க, அவங்க தான் நல்லா இருக்காங்களா அப்படின்னு. இன்னும் 2 நாள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வீட்லேயே கொண்டு போய் கவனிச்சிக்கிறோம், வீட்லேயே எங்கள் சிஸ்டர் ஒருத்தர் நர்ஸாக தான் இருக்காங்க, அவங்க நல்லபடியாக பார்த்துக்குவாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரிங்க அப்படின்னா நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே எல்லாமே தலைகளாக இருக்குது. இந்த ரஞ்சிதா மட்டும் வீட்டில் உட்காந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் வெண்பாவை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அவள் சாப்பாடை ஒரு பக்கம் மூலையில் வச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டு அழுதுட்டுருக்கா. என்ன இது வெண்பா குட்டி இப்படி அழுதுட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனையாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த ரஞ்சிதாவோட நடவடிக்கை எல்லாமே தப்பாக இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி பெரியம்மா நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொன்னாலும், இல்லை மல்லி, இந்த நிலைமையில் உன்னை தனியாக விட்டு நான் போக மாட்டேன், நான் உன் கூடவே இருக்கேன், உனக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ரஞ்சிதா வந்துட்டு ஃபோனை எடுக்கிறா. எடுத்த உடனே மல்லி, ராஜிமா என்ன நடக்குது அங்கே, எப்போ வீட்டுக்கு வர போகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை இங்கே இன்னும் வேலை முடியல, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. உடனே எப்போ தான் அந்த விஜய் மாமா கிட்ட கையெழுத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவீங்க, எப்போ அந்த சொத்தெல்லாம் உங்கள் பேருக்கு மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அவள் வேலையில் மட்டும் குறியாக இருக்கா. மற்ற விஷயம் நடந்தா என்ன நடக்கலாம் என்ன, அதில் மட்டும் குறியாக இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறான். அப்படி பாவி, வீட்டில் இருக்கிற வரையும் எல்லாமே உனக்கு தான் எல்லாமே உனக்கு தான் சொல்லி என் மனசில் ஆசையை வளர்த்து விட்டு இப்போ நினச்சி போன வேண்டாம். அப்படி பாவி, உன்னை நம்பினது தப்பாக போச்சே, நானும் என் தலையில் மிளகா அரைச்சிக்கின்னா இத்தனை நாளாக நான் எதுக்காக ஆசைப்பட்டனோ அது எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது எதுவுமே இப்போ நடக்காதுன்ற மாதிரி தெரியுது.
இவங்க இப்போ ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அப்புறம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட நல்லவங்களாட்டமே பேசிட்டு கடைசியில் கொஞ்ச நேரம் கழித்து நம்மளை வந்து தூக்கி போட மாட்டாங்க, என்ன நிச்சயம்? அதனால் இவங்களை நம்புறது பெரிய தப்பு. நம்மளே நமக்கான இது முயற்சி எடுத்து எப்படியாச்சும் நம்ம விஜய் மாமா கல்யாணம் பண்ணிக்கணுமே தவிர இதுக்கு மேலே இவங்க பின்னாடி தொங்கி நின்றோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை ஒரு நாய் மாதிரி கூட மதிக்க மாட்டாங்க. அதனால் இவங்களை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முடிவை எடுத்திருக்கா அந்த ரஞ்சிதா. ரஞ்சிதா இப்பயாச்சும் உனக்கு மூளை வேலை செஞ்சுச்சே, அது வெறும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.